கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக நீங்கள் தெரிவித்ததைப் போல 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. அதன்படி பார்த்தால் இன்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதேபோல உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, செய்தித்துறை என பல்வேறு துறைகளின் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்றைய தினம் முதலமைச்சர் வசம் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம், அதேபோல சொத்து வரி உயர்வு, மழைக்காலத்தை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மழைநீர் வடிகால் மற்றும் குடிநீர் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலும் பல்வேறு பிரச்சினைகளை எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்வியில் தாவேகா நிர்வாகிகள் சென்று ரீல்ஸ் எடுப்பது தொடர்பான விவகாரங்கள், அதேபோல திருவெற்றியூரில் பள்ளி மாணவர் கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அரசிடம் கேள்வி எழுப்ப உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை இடதுசாரி மாணவர்கள் மற்றும் சிஜேபி போராட்டம் தொடர்பாக வெளியிட்ட சுற்றறிக்கை, அதேபோல கோவையில் கல்லூரி மாணவர் கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இன்றைய சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேகமலை பகுதியில் வசிப்பவர்கள் தொடர்பாக விவகாரமும் இன்று சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனையாக எழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேகமலை பகுதியில் வசித்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என குறிப்பிட்டு அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் காவல், வனம், வருவாய் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு ஊழியர்கள் 118 பேர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இதையடுத்து அந்த அரசு ஊழியர்கள் உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதனும் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் இந்த சட்டப்பேரவையில் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்க வருகிறார்கள். குறிப்பாக முக்கிய பிரச்சனை எழுந்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு அரசு தரப்பில் என்ன மாதிரியான பதில்கள் இருக்கப் போகிறது? இதன் அடிப்படையில் பார்த்தால் இன்றைய சட்டப்பேரவையில் இன்றைய தினம் கேள்விகளின் அடிப்படையில் அனல் பறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஓவியா.